மரக்கறி விலைகள் தொடர்பான கவனத்தை நாம் இன்று செலுத்தியிருந்தோம். அந்த வகையில் வவுனியாவில் மரக்கறிகளின் விலை எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக நமது பிராந்திய செய்தியாளர் கபில் நாத்தை தற்போது நாம் தொலைபேசியூடாக இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் கபில். நினைக்கிறேன் சந்திரிகா ஸ்கைப் ஊடாக கபில் நாத் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கபில். வணக்கம். வவுனியா மாவட்டத்திலே மரக்கறிகளின் விலை அண்மை காலமாக அதிகரித்தும் அதே நேரம் சில மரக்கறிகள் குறைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக தம்புள்ளை பிரதேசங்களில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற மரக்கறிகளினுடைய விலை சற்று அதிகரித்திருப்பதாக இங்குள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை உள்ளூர் உற்பத்தி செய்யப்படுகின்ற மரக்கறிகளை சந்தைப்படுத்துவதிலே தாம் பெரும் பாரிய இடைஞ்சல்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதாவது பொருளாதார நெருக்கடி என்பதுதான் அவர்களுடைய பிரதான பிரச்சனையாக இருப்பதாகவும், அதேவேளை அதனை சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு வருகின்ற செலவுகள் அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை வேண்டுவதில் பின்னிக்கின்ற தன்மை காணப்படுவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை தொடர்ச்சியாக காணப்படும் பட்சத்தில் விவசாயிகள் இந்த மரக்கறி உற்பத்தியை கைவிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதும் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. வவுனியா பொதுச் சந்தை மரக்கறி சந்தையில் இருந்து நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நவரத்தினம் கபிலநாத். குறிப்பாக கொழும்பு துறைமுகத்துக்கு சந்திரிகா மாதாந்தம் 6000 கப்பல்கள் வந்து போவதாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பல நாடுகளுடைய கப்பல்கள் இந்த துறைமுகத்தில் தற்போதும் கூட நங்கூரமிடப்பட்டிருக்கின்றன. சந்திரிகா, அண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இறங்குதுறையின் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றமையால் 12000 கப்பல்கள் வரை மாதாந்தம் வந்து செல்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ஜெஃப்ரி, இறங்குதுறையின் கிழக்கு இறங்குதுறையும் விஸ்தரிக்கும் பட்சத்தில் சர்வதேச ரீதியில் ஒரு பாரிய அங்கீகாரத்தையும் ஒரு முன்னணி துறைமுகங்களில் ஒன்றாகவும் நாம் திகழ முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையில் நமது அடுத்த அவதானம் சர்வதேச செய்திகள் மீது. பஷர் அல் அசாத்தின் எதிர்காலம் குறித்த கசப்பான பிளவுபட்ட கருத்துக்களுடன் சிரியா தொடர்பான சமாதான மாநாட்டின் முதல் நாள் நிறைவுக்கு வந்துள்ளது.